Hi friends, welcome back to Tamil Amazing Facts. இந்த மாதிரியான சில சம்பவங்கள் கேமரால ரெக்கார்ட் ஆகலனா கண்டிப்பா நாம நம்பி இருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி கேமரால ரெக்கார்ட் ஆன சில தரமான சம்பவங்கள் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. முதுமலையில இருந்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட் போறதுக்கு ஒரு ரூட் இருக்கு. இந்த வழி காட்டுக்குள்ள போறதுனால யாருமே வண்டியை நிறுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. ஏன்னா அந்த ரூட்ல போனீங்கன்னா யானை, காட்டெருமை, மான் எல்லாத்தையுமே 100% பாத்துரலாம். சில சமயம் புலி, சிறுத்தை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா 4 நாளைக்கு முன்னாடி அந்த பக்கமா போன ஒரு கும்பல் வண்டியை நிறுத்திட்டு வெளியில சுத்திட்டு இருந்திருக்காங்க. அங்க காட்டு யானை இருக்கத பார்த்து இது எதுவும் பண்ணாது அப்படின்னு நினைச்சிட்டு தான் இவங்க இந்த வேலையை பார்த்திருக்காங்க. ஆனா அதுதான் காட்டு யானையாச்சே, சும்மா விடுமா என்ன? அவங்களை எப்படி துரத்தி அடிக்குதுன்னு பாருங்க. யானை வந்துட்டுக்குதுடா, சீக்கிரம்டா ஓடுற யானை வந்துட்டுக்குதுடா. ஐயோ படிச்சிட மாதிரி இருக்கு. டேய் ஓடிடுவாடா, ஓடுற தப்பிச்சிடாண்டா. பக்கத்தில் கார் பக்கம் போயிட்டான், ஏறிட்டானா. ஐயோ கீழே விழுந்துட்டா மாதிரி இருக்கு. கீழே வந்து பக்கத்து பின்னாடி யானை பின்னாடி போயிடுச்சுடா. ஆஹா தப்பிச்சிடுவாடா. வண்டி ஏறி சீக்கிரமா. 2014ல உத்தரப்பிரதேஷ்ல இருக்க அசாம்கார்க் அப்படின்ற இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. வயசான இந்த மனுஷன் செத்துட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரை வீட்டுல வச்சு இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு சுடுகாடு கொண்டு வந்து கட்டை மேல வச்சு எரிக்கலான்னு பார்க்கும்போதுதான் இந்த மனுஷன் உயிரோட இருக்கிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. ஏன்னா இந்த மனுஷன் திடீர்னு ஏந்திச்சு, எப்பா பசிக்குதுப்பா, சாப்பிட ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு அவங்களே கேட்டிருக்காரு. இந்த சம்பவத்தை பார்த்த சில பேர் அங்க இருந்து பயந்து ஓடியே போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஷாக்ல என்ன பண்றதுனே தெரியாம ஸ்டன்னா நின்னுட்டாங்க. ஏன்னா இந்த மனுஷனை டாக்டர் கூட செக் பண்ணிட்டு இவர் இறந்துட்டாரு அப்படின்னு தான் சர்டிபிகேட்டும் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது சடனா ஏஞ்சி சாப்பிட ஏதாவது கேட்டா யாருக்கு தான் பயம் வராது? இந்த மனுஷனுக்கு அந்த அளவுக்கு பசி போல. சுடுகாட்டுல படுக்க வச்சிருக்காங்களே, முதல்ல ஏந்தி போன்னு கூட தோணாம பழத்தை வாங்கி படுத்துக்கிட்டே எப்படி எல்லாம் சாப்பிடுறாரு பாருங்க. ரீசெண்டா டெல்லியில இருக்க நரேலா அப்படின்ற இடத்துல கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த மனுஷனோட மூச்சு நின்னுருச்சுன்னு அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுல வச்சு எல்லா சடங்கையும் பண்ணிட்டு சுடுகாட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க எரிக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கடைசியா இவரோட மூஞ்ச பாக்கணுமோ பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்ல, அதுல ஒருத்தர் இவரோட மூஞ்ச பார்த்துட்டு எப்பா இவரோட கண்ணு அசைதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. வழக்கம் போல சுத்தி இருக்கவங்களும் எப்பா வளராதப்பா அப்படின்னு கத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி கூட்டத்துல இருந்த 4-5 பேர் சொல்ல அவரை பார்த்தா நிஜமாவே அவரு கண்ணாசச்சிட்டு இருந்திருக்காரு. உடனே டெல்லி போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆம்புலன்ஸ்ல இருக்க எமர்ஜென்சி டாக்டர் இவரை செக் பண்ணிட்டு இவருக்கு பிபி நார்மலா இருக்கு, மூச்சு விடுறாரு, ஹார்ட் ரேட் கூட நல்லா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணி இவர் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. போலீஸ்க்கு இவங்க சொந்தக்காரங்க மேலேயே டவுட் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கலான்னு விசாரிச்சு பார்த்தா இவர் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காரு. அங்க மூச்சு விட கஷ்டப்படுறதுனால இவருக்கு வென்டிலேட்டரும் வச்சிருக்காங்க. ஆனா இவங்க சொந்தக்காரங்க கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இல்லாதனாலையும் ஏற்கனவே எக்கச்சக்கமா செலவு பண்ணதுனாலையும் இவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீடு கூட்டு வந்திருக்காங்க. வென்டிலேட்டர்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் இவரோட மூச்சு நின்னு போயிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில 11 மணிக்கு இவரோட மூச்சு மொத்தமா நின்னதுனால இவங்க சொந்தக்காரங்க எல்லாமே இவரு செத்துட்டாருன்னு நினைச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கடைசி நேரத்துல எந்த புண்ணியவன் இவனை பார்த்தான்னு தெரியல. அவன் மட்டும் பார்க்காம இருந்திருந்தான் இந்நேரம் நம்மால சுடுகாட்டுல கொளுத்திருப்பாங்க. இங்க ஒரு போட்டோகிராஃபர் முதலைய கிட்ட போட்டோ எடுக்கணும்ன்றதுக்காக அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி முதல்ல பக்கத்திலேயே கறிய போட சொல்றாரு. முதல்ல கறிய சாப்பிட கிட்ட வரும்போது இவரும் போட்டோ எடுத்துட்டே இருந்திருக்காரு. ஆனா அந்த கறி ஒரு முதலைக்கு தான் கிடைச்சதே தவிர இன்னொரு முதலைக்கு கிடைக்கவே இல்ல. இன்னொரு முதல்ல அதே இடத்துல நின்னுட்டு இந்த பையனை இறையா நினைச்சிட்டு அவனையே பார்த்துட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த குஜராத்தோட கிர் நேஷனல் பார்க் பக்கத்துல நடந்த இந்த சம்பவம் ரொம்பவே வைரல் ஆச்சு. அந்த நேஷனல் பார்க்குக்கு பக்கத்துல இருக்க கிராமத்துக்குள்ள எல்லாம் சிங்கம் உள்ள வந்து போறது ரொம்பவே சகஜமான விஷயம் தான். அங்க இருக்க பல பேருக்கு இது பழகி போனதுனால அவங்க சிங்கத்தை பார்த்து பயப்படுறது கூட இல்ல. அந்த மாதிரி தான் ஒரு பெண் சிங்கம் ஒருத்தரோட வீட்டுக்கிட்ட வந்திருக்கு. ஆனா இந்த மனுஷன் கையில கோழிய வச்சுட்டு அந்த சிங்கத்துக்கிட்ட எப்படியெல்லாம் விளையாட்டு காட்டுறாரு பாருங்க. ரொம்ப நேரமா விளையாட்டு காட்டிட்டே இருந்தாலும் அது சிங்கமாச்சே, சும்மா விடுமா என்ன? சடனா அவர் கையில அந்த கோழிய புடுங்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிருச்சு. கோழிய பிடிக்கிறதுக்கு பதிலா அவரோட தலைய பிடிச்சிருந்தா அவரோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆனா அத பத்தி எல்லாம் கவலைப்படாம சிங்கத்துக்கிட்டே இவ்வளவு ஜாலியா விளையாடுறாங்க.
Bapak susu. Bah, dia belum pusul awak, belum pusul awak, belum pusul awak. Aku pusul itu apa kali? Itu bare ay buat kali. இதே மாதிரி இன்னொரு கும்பல் அங்க ஒரு சிங்க குட்டிய பாத்திருக்காங்க. உடனே ஒரு கோழிய கைத்துல கட்டி அந்த சிங்க குட்டிய நல்லா வெறுப்பேத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த சிங்க குட்டிய எப்படியெல்லாம் வெறுப்பேத்துறாங்கன்றத நீங்களே பாருங்க. இத பத்தி கிர் நேஷனல் பார்க்க சுத்தி இருக்க கிராமவாசிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? சிங்கம் கூட்டமாவோ இல்ல தனியாவோ கிராமத்துக்குள்ள வந்துட்டு போறது சகஜம்தானா. அதை யாரையுமே எதுவுமே பண்ணாம அதுக்கு தேவையான சாப்பாடையோ தண்ணியையோ குடிச்சிட்டு போயிடுமா. ஆனா இந்த மாதிரி சில பேர் அதை வெறுப்பேத்துறதுனால சிங்கங்கள் ஆக்ரோஷமா மாறி எல்லாரையுமே இப்ப தாக்க ஆரம்பிக்குதான். அதனால முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்றதுதான் அவங்களோட ரிக்வெஸ்ட். இப்படி பண்றவங்களுக்கு கவர்மெண்ட் தண்டனை கொடுத்தாலும் அதெல்லாம் மீறி கூட பல பேர் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.